ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முளைக்கட்டின பச்சை பாசி பயிரை வச்சுட்டு நம்ம இதோட பீர்க்கங்காய் போட்டு ஒரு கடைசல் தான் செய்ய போகிறோம். இது வேற லெவலில் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளியெல்லாம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம மாசமாக இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் மாசமாக இருந்து குழந்தை பிறந்தவங்களுக்கும் சரி, இந்த பச்சை பயிர் எல்லாம் இருக்கு இல்லையா, முளைக்கட்டினதை கொடுக்கும் போது இது நல்ல பால்லாம் நல்லா ஊறும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு அதை டெய்லி சாயந்தரம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடும் போது நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்ல ஃபைபர் இருக்குது. இது ரொம்ப நல்லது. அதனால இது நம்ம இதை வச்சுட்டு இன்றைக்கி செய்யலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம். அதில் 500க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும். இது நான் எங்கள் வீட்டில் எப்படி நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 100 கிராம் அளவுக்கு பச்சை பாசிப்பருப்பு முளைக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன். காலையில் ஊற வைக்கிறீங்கன்னு வைங்களேன், காலையிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு துணியிலையோ இல்லைன்னா ஒரு ஜல்லடையிலையோ இதை போட்டுட்டு நல்லா ஒரு இட்லி கொப்பரை மூடியை வச்சு மூடிடுங்களேன், நல்லா முளைப்பு வந்துடும். இதை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இது 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். இது ஒரு பீர்க்கங்காய் முழுசு, ஒரு பெரிய பீர்க்கங்காய் வாங்கிட்டு நான் செஞ்சுருக்கேன். இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். நான் புளி போட போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான் போட போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்ன சைஸாக இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சமாக பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1/4 சிட்டிகையோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஒரு அரை பச்சை மிளகாய் மட்டும் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த பீர்க்கங்காயும் முளைக்கட்டாத பச்சை பாசிப்பருப்பு வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இதில் செஞ்சிங்கன்னா ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இது விசில் வைக்கிறது ஒரு 4 விசில் வச்சிங்கனாலே போதும், நல்லா சீக்கிரமாக வந்துடும். அதே நீங்கள் முளைப்பு வைக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 7 விசில் அளவுக்கு வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். 4 விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காய் துருவி தான் போடணும்னு அவசியம் இல்லை. தேங்காயோட இந்த மேல் ஓடு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், சீக்கிரமாக அரைஞ்சிரும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முழு மல்லி 1/2 ஸ்பூனும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்ல மனம் கொடுக்கும், அதுக்காக. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கல, 3 பல் பூண்டு, இதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இந்த 4 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருவோம். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அரை இனுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பச்சை பயிறு சுரக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் இருத்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் இருத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நல்லா இதை ஒரு கடை கடைஞ்சிடலாம்.
ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் இந்த பச்சை பயிரோடு வந்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வேறு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி மட்டுமே போதும். வேக வச்ச தண்ணி எல்லாமே இதில் ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், ஏன்னா அடிப்பிடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க, அதையும் இதில் போட்டுடலாம். இதுலேயே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். இதுலேயே கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். இதில் 3 காஞ்ச மிளகாயை 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருங்க. இதோட பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த பொரிச்சு வச்சுருக்கிறது எல்லாமே இதில் ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இட்லி ஊற்றிட்டு அந்த தஞ்சாவூர் கடப்பாலாம் இருக்கும் இல்லையா, அதை மாதிரியே இது டேஸ்ட் வந்து நல்ல ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு செய்யறது போய் இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு இதில் பீர்க்கங்காய் போட்டு கடைஞ்சி செஞ்சு பாருங்கள். எப்பயுமே நம்ம பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு கடையும் போது என்ன ஆகும், அது ஒரே மாதிரி கலரில் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குது, நான் உண்மையாக சொல்கிறேன்னா சும்மா சொல்கிறேன்னா அப்படின்ட்டு. இது அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னை எல்லாருமே பாராட்டுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.